ஐபி பரிதாபங்கள். ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபி பரிதாபங்கள். ஏன்னா நான் ரீசெண்ட் டேஸில் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் சென்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு புரோக்கர் லிங்க் அனுப்புகிறேன், அந்த புரோக்கரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலுமே இந்த புரோக்கர் நல்லா இருக்காங்க, அந்த புரோக்கர் நல்லா இருக்காங்க, ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் கொடுத்து லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த புரோக்கரில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் எத்திக்ஸை நான் பார்த்தேன். சரி, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தேன். அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால ஒரு பார்ட் ஆஃப் கமிஷன் போகும். எப்படின்னா புரோக்கர் சைட்லேருந்து 20 to 40%, அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா, எல்லா புரோக்கருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஜிட்டான புரோக்கர் எவ்வளோ சார்ஜஸ் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் இருக்கு, ராஸ்பேட் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. நார்மலாக பார்க்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கணும் அப்படின்னா ஐபி கமிஷன் மட்டும் எவ்வளோ தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா $7 தருவாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா. அப்போ அதே நீங்கள் 0.01 இருக்கிறீங்க அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ டாலர் கமிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.07. இது ஐபி ஸ்டாண்டர்டான கமிஷன். உங்ககிட்ட நீங்கள் புரோக்கருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறக்கூடிய அமௌண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு லாட்டுக்கு $60 $20 வரைக்கும் பண்ணுவாங்க. இது லெஜிட் புரோக்கர்ஸ். ஆனா நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. அதாவது புரோக்கர்ஸ்ல 2 கேட்டகரி இருக்காங்க, ஏ புக் அண்ட் பி புக். நம்ம சூஸ் பண்ண வேண்டிய புரோக்கர் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஏ புக் புரோக்கரா இருக்கணும். ஏ புக் புரோக்கர்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈசிஎன் அக்கௌண்ட், அதாவது ஓன் லிக்விடிட்டி ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. பி புக் புரோக்கர் வந்து ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ண லிக்விடிட்டி ப்ரொவைடர், அதாவது லிக்விடிட்டி ப்ரொவைடர் அப்படின்ட்டு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் அப்படிங்கிறவங்களே புரோக்கரா இருந்தாங்கன்னா அந்த புரோக்கரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு எலிஜிபிள். ஆனால் பி புக் புரோக்கர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துருப்பாங்க. அவங்க இப்போ எங்கே போவோம் அப்படின்னா, இப்போ ஏ புக் புரோக்கருக்கு டேரெக்டாக ஆர்டர்ஸ் பஞ்ச் ஆகும். ஆனால் பி புக் புரோக்கருக்கு டேரெக்டாக ஆர்டர் பஞ்ச் ஆகாது, நடுவில் ஒரு பர்சன் இருப்பாங்க. அப்போது நீங்கள் ஏ புக் புரோக்கரை யூஸ் பண்ண போறீங்களா, பி புக் புரோக்கரை யூஸ் பண்ண போறீங்களாங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஏ புக் புரோக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க இந்த ஸ்டாண்டர்ட் இதில் தான் இருப்பாங்க. ஏன்னா எப்போவுமே சரி, ஒரு குவாலிட்டியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுன்னா எந்த புரோக்கருமே ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பி புக் கேட்டகரி இருக்காங்க தெரியுமா, இந்த பி புக் புரோக்கர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. பி புக் புரோக்கர் வந்து ஐபிசிட்ட வந்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா, இப்போ ஏ புக் புரோக்கர் வந்துட்டு $7 தான் கொடுப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் பி புக் புரோக்கர் வந்துட்டு என்ன பேசுவாங்க, $20 $25 வரைக்கும் கமிஷன் தரேன் ஐபிசிட்ட வந்து சொல்லுவாங்க. நீங்கள் கம்பெனியை ப்ரொமோட் பண்ண ஒரு லாட்டுக்கு $25 தரேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏ புக் புரோக்கர் ஒன்லி ரன்ஸ் வித் த கமிஷன்ஸ். அதாவது இந்த லாட் கமிஷன் ஒன்று இருக்குல்ல, புரோக்கர் ரன் ஆகுறதே லிக்விடிட்டி வித் கமிஷன்ஸில். ஆனால் பி புக் புரோக்கர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பை ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அதை செல் ஆர்டராக பஞ்ச் பண்ணுறது, நிறைய மால் ப்ராக்டிசஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் பி புக்கில் இருக்குது. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் அவங்களுக்கு லாஸு, நீங்கள் லாஸ் பண்ணுற அமௌண்ட் எல்லாம் அவங்களுக்கு ப்ராஃபிட், இப்படிங்கிற கேட்டகரிக்கு தான். அதனால தான் இவ்வளோ பெரிய கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ஒரு ஐபியை ஃபாலோ பண்ண போகிறீங்க, ஒரு ரெஃபரலில் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஸ்டாண்டர்டான ஐபியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு பர்சனை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு யார் சப்போர்ட்டிவாக இருப்பான். நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஐபியை சூஸ் பண்ணோம் அப்படின்னா சப்போர்ட்டிவ் பர்சன் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 20 to 40% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் ஜீனியஸோட ரெஃபரன்ஸ் புரோக்கரில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னா, உங்களுக்கான டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல்ஸ் சப்போர்ட் ஃபுல்லாகவே. நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகலையா, டெபாசிட் பண்ணும்போது ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க, ப்ரோ எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு ஆனால் என் அக்கௌண்ட் வேலெட்டுக்கு வரல, நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அமௌண்ட்டு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் ஆனால் எனக்கு வந்து அமௌண்ட் உள்ளவே வரல, இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸு. வித்ட்ராவல் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, வித்ட்ராவல் ப்ளேஸ் பண்ணி எனக்கு வரல, 24 hours ஆச்சு அப்படின்னா 24 hours உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறது. கமிஷன் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா
அதுக்கான ஒர்க்கு நான் பார்த்தாகணும். நான் சும்மா ஒருத்தவங்களை போயிட்டு பண்ணிட்டு ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி ரெஃபரலில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆனால் யார்கிட்ட நான் அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறது? சரி, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஐபி அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னா, நான் எல்லாரோட ஐபிக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களை டிபெண்ட் பண்ணினா ஒரு கிளைண்ட் வந்துருக்காங்க அப்படின்னா, அந்த கிளைண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம், புரோக்கரில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்ட் டேஸில் எஸ்என்எஸ்ல நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, வித்ட்ராவல் இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்க. எங்களோட கிளைண்ட்ஸு வித்ட்ராவலில் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க எல்லாருக்குமே நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம். பிகாஸ் ஆஃப் எங்களுக்கு தெரியும் எங்கள் கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்களா? உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, உங்களோட ட்ரேட் அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வருது, அதை வந்து சொல்லணும் அப்படின்னாலும் உங்களோட டீமை கான்டாக்ட் பண்ணணும். அந்த கான்டாக்ட் பண்ணுற லெவலுக்கு இருக்காங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும் ப்ரோ. நான் ஃபண்டு வந்து புரோக்கரில் டெபாசிட் பண்ணேன், அந்த ஃபண்டுக்கு யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்கன்னா யாருமே அந்த ஃபண்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஃபண்டை டெபாசிட் பண்ணுற நீங்கள் ஏதாச்சும் மால் ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுப்போமானுங்கிறத யாருமே பண்ண மாட்டாங்க. உங்களுடைய ஃபண்டோடைய டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் ப்ராப்ளம், ப்ரோ நான் டெபாசிட் பண்ணிட்டேன், நான் ப்ராஃபிட் பண்ணேன், எனக்கு வித்ட்ராவல் வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கான சப்போர்ட்டு நாங்கள் பண்ணி கொடுப்போம். பட் சில ப்ரோக்கரில் சில கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா HFTன்னு சொல்லுவாங்க, ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதை பண்ணி ப்ராஃபிட் பண்ணிவிட்டு எனக்கு டெபாசிட் விட்டால் கொடுங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா HFT அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேடிங் மெத்தட். ஓகேவா? HFT நீங்கள் ஒன் அண்ட் ஒன்லி யூஸிங் ஃபார் ஃபண்டட் அக்கௌண்ட். அதுவுமே நிறைய ஃபண்டட் அக்கௌண்ட் இப்போ பண்ணுறது கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட கம்பெனிஸ் தான் பண்ணாங்க. அதுவுமே நிறைய ஸ்கேமிங் கம்பெனியாக தான் இருக்குது. HFT அப்படிங்கிறது நிறையா ப்ரோக்கர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லிக்விடிட்டி அப்படிங்கிறது பஞ்சிங் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால வித்ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ட்ரேட், நான் ப்ராப்பரான ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணேன், ஒரு ப்ராப்பரான ட்ரேடராக இருக்கேன், நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு ப்ராப்பரான வித்ட்ராவல் வரலை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஐபியை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும். இல்லை ப்ரோ ஐபி அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தாராளமாக சப்போர்ட் அப்ரோச் பண்ணுங்கள். அங்கேன்னு ரெஸ்பான்ஸ் வரல அப்படிங்கும் போது நீங்கள் தாராளமாக ஐபி அப்ரோச் பண்ணணும். அப்போது நிறைய பேர் யாருன்னே தெரியாமல் ஒருத்தவங்களை போய் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் சப்போர்ட்டிங் பர்சனாக இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. யூடியூப் வீடியோவோ இன்ஸ்டாகிராம் வீடியோவோ இன்க்ளூடிங் மீ என்னையே பண்ணாதீங்க. இப்போ என்ன ஒரு இன்ட்ரோடியூசிங் ப்ரோக்கரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்கிட்ட நீங்கள் வரீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணுறது அப்படின்னு போனீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள போய் கேளுங்க. ஏன்னா நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா என்னால் அவங்க வரலை. ஏன்னா நான் வந்து ஒரு கம்பெனிகிட்ட அப்ரோச் பண்ணுவேன், இவங்க என் கிளைண்ட்டு இவங்களுக்கு இந்த சப்போர்ட் பண்ணுன்னு நான் இன்னொருத்தவங்க கிளைண்ட்டை போய் சொல்ல முடியாது. அவங்க எப்படி அவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருக்கலான்னு தெரியாது, என்ன கொடுத்துருக்கலான்னு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணும்போது அந்த புரோக்கர் பெஸ்ட்டு புரோக்கராக இருக்காங்களான்னு பாருங்கள். நிறைய பேருடைய மிகப்பெரிய கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா, ப்ரோ நான் டைரக்ட் புரோக்கரை வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணிக்கலாம், அதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். பட் பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் டேரெக்டாக புரோக்கரை மட்டும் தான் அப்ரோச் பண்ண முடியும், யாரையும் அப்ரோச் பண்ண முடியாது. நீங்கள் ஐபின்னு ஒருத்தவங்களை பண்ணணும்னா நான் ஏன் இவங்களை ஐபியாக சூஸ் பண்ணணும், என்னால் இவங்களுக்கு கமிஷன் போவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் டோட்டலி ராங். புரிஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஐபி இல்லாமல் ஜாயின் பண்ணாலும் ஒரே டைப் ஆஃப் கமிஷன் தான் கொடுக்க போகிறீங்க, ஐபி இருந்து ஜாயின் பண்ணாலும் ஒரே டைப் ஆஃப் கமிஷன் தான் கொடுக்க போகிறீங்க. கமிஷனில் எந்த ஒரு வேரியுமே வராது. சப்போஸ் கமிஷனில் வேரி வருது அப்படின்னா தே ஆர் நாட் லெஜிட் புரோக்கர். நல்லா புரிஞ்சுங்க. கமிஷனில் வேரி வருது அப்படின்னா அவங்க லெஜிட் புரோக்கர் கிடையாது அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு $14 எடுக்கிறாங்க அப்படின்னா $7 கமிஷனாக ஐபிக்கு போகும், அவ்வளோதான். ஸோ இது வந்து பெருசாக இருப்பாங்க, பெரிய லெவலில் இருப்பாங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை பற்றி வரி பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ எனக்கு வந்து ஐபி இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் வந்து 4 பேர் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு டேரக்ட் புரோக்கர் லிங்க் தெரியாது, டேரெக்டாக என்னால் புரோக்கரை அப்ரோச் பண்ண முடியாது, பட் எனக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் த அஃபிஷியல் பார்ட்னர், அதாவது இந்தியாவோட அஃபிஷியல் பார்ட்னராக இருக்கும். வி ஆர் கிவிங் த ஐபிஸ் ஃபார் யூ. நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், ஐபி நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளஸ் எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேட் ஜீனியஸ் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக வி ஆர் ப்ரொவைடிங் த ஐபிஸ். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என் கூட நீங்கள் ஐபியாக ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோடய டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஐபிஸ் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம், ஓகேவா? பட் எல்லாருமே இது பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் ட்ரேட் ஜீனியஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் சொல்லலாம், ப்ரோ நீங்கள் ஐபி கொடுக்குறீங்க,
உங்கள் புரோக்கர் பி புக் புரோக்கரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவர் புரோக்கர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ புக் புரோக்கர். நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 3 கண்ட்ரி ரெகுலேஷன். என்னென்ன கண்ட்ரி ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைசலேஸ், யூகே அண்ட் தென் துபாய். ஸோ 3 கண்ட்ரியில் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. ப்ளஸ் புரோக்கர் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 9%, அதாவது டாப் 9/10, அதாவது 10 ரேங்கிங்கில் 9 ரேங்கிங்கில் இருக்கும். ஸோ திட்ட அந்த அளவுக்கு ஓட்டபிளான ஒரு புரோக்கராக நம்ம இருக்குங்கிற பட்சத்தில் அதோட அஃபிஷியல் இந்தியா நாங்களாக இருக்குங்கிறப்போ உங்களுக்கான ஐபி சப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் எங்களுடைய ஒன் ஆஃப் பார்ட் ஆஃப் ஐபியா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நான் உங்களுடைய ரெஃபரலுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு டெபாசிட்ஸாக இருக்கணும், வித்ட்ராவல் இருக்கணும், டேஷ்போர்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம், டெக்னிக்கல் எரர்ஸாக இருக்கணும். இந்த விஷயங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே எங்களை வந்து அப்ரோச் பண்ணி கொரி சேர்த்துக்கலாம். வித்தின் 24 to 48 ஹவர்ஸில் உங்களோட ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்குன்னு தனி டீமே நமக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும், ஒரு நல்ல டீமோட பார்ட்னர்ஷிப்பும் வேணும், தேஜினிஸோட பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஐபியா வேணும்னாலும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எனி ஹேண்ட் டன். பை பை. சி யூ ஆல்.